இந்தியா, இலங்கை, சீனா இந்த 3 நாடுகளும் கடலுக்கடியில இருக்கிற ஒரு புதையலுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்திய பெருங்கடல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி யாருக்கு சொந்தம், யாரு உள்ள போய் அந்த புதையலை எடுக்க போறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இதுல இந்தியா ஒரு படி முன்னாடி இருக்காங்க. மத்சயா 6000 அப்படின்னு ஒரு நவீன நீர்மூழ்கி வாகனத்தோட இந்தியா களத்துல முன்னணியில இருக்கு. யார் முந்திக்க போறா, என்ன புதையல் அது, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்திய பெருங்கடல்ல 4800 மீட்டர் ஆழத்துல அஃபெனசி நிக்கிட்டின் சி மவுண்ட், இதுதான் இப்ப பிரச்சனையோட மையப்புள்ளி. இது எங்க இருக்கு அப்படின்னா, மாலத்தீவுக்கு கிழக்குல மத்திய இந்திய பெருங்கடல் படுகையில அமைஞ்சிருக்கு. கடலடி தரையிலிருந்து கிட்டத்தட்ட 3600 மீட்டர் உயரத்துக்கு எழும்பி நிக்குது. இதோட நீளம் மட்டுமே 400 கிலோமீட்டர், அகலம் 150 கிலோமீட்டர். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாதியை கடலுக்கு அடியில வச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு பெரிய மலைத்தொடர் தான் இந்த பீடபூமி. இந்த மலையோட பாறைகள் மேல கோடிக்கணக்கான வருஷங்களா கடல் தண்ணியில இருக்கிற மினரல்ஸ் படிஞ்சு ஒரு தடிமனான கவசம் மாதிரி போத்தி இருக்கு. அந்த பாறைகளுக்கு பேர் தான் கோபால்ட் ரிச் கிரஸ்ட். இது சாதாரண பாதை இல்ல, எதிர்கால உலகத்தையே ஆள போற மிகப்பெரிய புதையல். இங்க என்ன ட்விஸ்ட்னா, இந்த மலை அமைஞ்சிருக்கிற இடம் சர்வதேச கடல் பகுதி. இந்த இடத்துல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னா முன்கூட்டியே அனுமதி வாங்கணும். சர்வதேச கடல் விதிகள் படி இங்க இருக்கிற கனிமங்களை ஒரு நாடு எடுக்கணும்னாலும் ஆராய்ச்சி பண்ணணும்னாலும் ஐநாவோட சர்வதேச கடல் வள ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கியாகணும். இந்தியா ஒன்னும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு புதிய நாடு கிடையாது. ஏற்கனவே இந்திய பெருங்கடலோட 2 வெவ்வேறு பகுதிகளில் கனிமங்களை ஆய்வு செய்ய ஐநா கிட்ட இருந்து சட்டப்பூர்வமா உரிமம் வாங்கி கடந்த 20 வருஷமா வெற்றிகரமா இந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய இந்திய பெருங்கடல் படுகையில மெட்டாலிக் நாடியூல்ஸ் எடுக்க 2002லயே இந்தியா அனுமதி வாங்கி இருக்கு. இந்திய பெருங்கடல் மலைத்தொடர் பகுதியில பாலி மெட்டாலிக் சல்பைட்ஸ் எடுக்க 2016ல இந்தியாவுக்கு அனுமதி கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, வடமேற்கு இந்திய பெருங்கடல்ல இருக்கிற கால்ஸ்பர்க் மலைத்தொடர்ல ஆய்வு செய்ய 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சமீபத்துல தான் ஐநா இந்தியாவுக்கு பிரத்யேகமா ஒதுக்குச்சு. சரி, அப்ப இந்த மலையில என்ன பிரச்சனை, ஏன் இந்தியாவால நெருங்க முடியல, என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இந்தியா 2024 ஜனவரியில இந்த அஃபினசி நிக்கெட்டின் மலையிலையும் கோபால்ட் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டு ஐநா கிட்ட அதிகாரப்பூர்வமா விண்ணப்பம் செஞ்சாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க இலங்கை திடீர்னு குறுக்குல வந்து கையை நீட்டுச்சு. சரி, இலங்கை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க வலுவான ஒரு சட்டப்பூர்வமான காரணத்தை சொல்றாங்க. அது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2009 வருஷம் இலங்கை அரசு ஐநா சபையில ஒரு மனு கொடுத்தாங்க. எங்க நாட்டோட கண்டல் திட்டு கான்டினென்டல் ஷெல்ஃப், அதோட எல்லை 200 மைலோட முடியல. கடலுக்கு அடியில எங்க நிலப்பரப்பு இன்னும் நீண்டு போய்கிட்டு இருக்கு, அதனால எங்க எல்லையை இன்னும் நீட்டிச்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கோரின அந்த நீட்டிக்கப்பட்ட எல்லைக்குள்ளதான் இந்த அஃபினசி நிக்கிட்டின் மலையும் வருது. கொடுமை என்னன்னா, இலங்கை 2009ல இந்த மனுவை கொடுத்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஐநா அந்த மனுவை விசாரிச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அதனால இலங்கை என்ன சொல்றாங்கன்னா, ஐநா எங்க மனு மேல இன்னும் இறுதி முடிவு எடுக்கல, அது வரைக்கும் இந்த இடத்தை சர்வதேச பகுதியா நினைச்சு இந்தியாவுக்கு நீங்க எப்படி லைசன்ஸ் தர, ஒருவேளை ஐநா எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டா இந்த மலை எங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு இலங்கை ஐநாவுல முட்டுக்கட்டை போடுது. இதனால இந்தியாவுக்கு உரிமம் தரத ஐநா தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. இங்கதான் சீனா சீனுக்குள்ள வருது. உண்மையிலேயே இலங்கை தான் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களா, ஆனா பின்னணியில சீனா இருந்துகிட்டு இலங்கையை தூண்டி விடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. கடந்த சில வருஷங்களா, முக்கியமா 2022-23ல சீனாவோட அதிநவீன உளவு கப்பல்களும் கடல் ஆராய்ச்சி கப்பல்களும் இந்த மலைக்கு பக்கத்துல வந்து நங்கூரம் போட்டு கடலடி வரைபடங்களை ரகசியமா வரைஞ்சிட்டு இருந்தத இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருச்சு. சீனா இந்த இடத்தை அவங்க பேருக்கு மாத்த ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்தியா முந்திக்கிட்டு 2024ல அப்ளை பண்ணுச்சு. இந்தியாவும் அமெரிக்காவும் கொடுத்த கடுமையான நெருக்கடி காரணமா கடந்த 2024 வருஷம் முழுசுமே எங்க கடல் எல்லைக்குள்ள எந்த ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பலும் வரக்கூடாது அப்படின்னு இலங்கை ஓராண்டு தடை விதிச்சிருந்தது. அதாவது சீன கப்பல்கள் அங்க வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நோக்கம். இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு தற்காலிக ராஜதந்திர வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓராண்டு தடை காலம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இலங்கை கடுமையான பொருளாதார சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை சரி கட்டுறதுக்காக அவங்க மிகப்பெரிய அளவுல சீனாவை தான் நம்பி இருக்கிறாங்க. சீனா ஏற்கனவே பில்லியன் கணக்கான கடனை இலங்கைக்கு கொடுத்து
அதன் வழியாக தான் இலங்கைக்கு இப்படி அழுத்தம் கொடுக்கறாங்களோ அப்படிங்கிறது தான் இங்க ஒரு சந்தேகம். முதல்ல சீனாவை எதிர்த்த இலங்கை இப்ப சீனாவுக்கு ஆதரவா மெல்ல மெல்ல திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. சீன கப்பல்கள் மறுபடியும் இந்திய பெருங்கடலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. சீனாவுக்கு இந்த மலையை விட்டு கொடுத்துட்டா இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாகவும் அச்சுறுத்தல், பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். பாதுகாப்பு ரீதியா அச்சுறுத்தல் அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பொருளாதார ரீதியாக அச்சுறுத்தல் அப்படின்னும் போது இந்த கடலுக்கு அடியில இருக்க மலையில அப்படி என்னதான் இருக்க போகுது? இந்த கோபால்ட் ஏன் இந்த அளவுக்கு முக்கியம்? அதுக்காக இந்த 3 நாடுகளும் இவ்வளவு சண்டை போடணுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? அதுக்குள்ளதான் எல்லா விஷயமுமே ஒளிஞ்சிருக்கு. கோபால்ட் தான் நாளைய உலகத்தை ஆள போகுது எப்படின்னு பாருங்க. கோபால்ட் அப்படிங்கிறது சும்மா இரும்பு செம்பு மாதிரி சாதாரண உலோகம் கிடையாது. அது நீல தங்கம். இன்னைக்கு உலகமே பசுமை ஆற்றல் அப்புறம் மின்சார வாகனங்கள் பக்கமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? நீங்க வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன், லேப்டாப்ல இருந்து ரோட்ல போற டெஸ்லா கார், டாடா ஈவி கார் வரைக்கும் எல்லாத்துக்குமே இதயம் எது அப்படின்னு கேட்டா அது லித்தியம் அயான் பேட்டரி தான். இந்த பேட்டரிங்க வெடிச்சு சிதறாம ரொம்ப நேரம் சார்ஜ் தாங்கி நீடிச்சு உழைக்கணும்னா அதுக்கு தேவை கோபால்ட். 100% அது முக்கியமா தேவைப்படுது. அப்ப இதுதான் விஷயமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அப்படின்னா இந்த மலைகள்ல எவ்வளவுதான் கோபால்ட் இருக்கு அப்படின்னா பல மில்லியன் டன் கணக்குல கோபால்ட்டும் நிக்கலும் சேர்ந்து அது ஒரு திரை மாதிரி அப்படியே அந்த மலை மேல படிஞ்சு இருக்கு. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா சர்வதேச மார்க்கெட்ல பல லட்சம் கோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்க வேகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான கோபால்ட் தேவைப்படுது. இந்த தேவை 2030க்குள்ள இன்னும் 3 மடங்கு அதிகமாகும் சொல்றாங்க. சரி, கடலுக்கு அடியில இந்த கோபால்ட் இருக்கு. அதை எப்ப நம்ம எடுக்கிறது, எந்த நாட்டுக்கு சொந்தம்னு எப்ப முடிவு பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வரைக்கும் யார் கோபால்ட் தந்துகிட்டு இருக்கா அப்படின்னா உலகத்திலேயே 75% கோபால்ட் ரொம்ப ஏழை நாடான டிஆர்சி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல தான் கிடைக்குது. இப்ப எபோலா பரவிக்கிட்டு இருக்கு இல்லையா? அங்கேயும் பாத்தீங்கன்னா இருக்கிற சுரங்கங்களை எல்லாத்தையுமே சீனா விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சீனா முன்கூட்டியே கணித்து சுரங்கங்களையே அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காங்கோல அவங்க கோபால்ட்ட சுத்திகரிக்கல. அங்க இருந்து சுரங்கங்கள்ல இருந்து கிடைக்கிறத சீனாவுக்கு எடுத்துட்டு போய் அங்க சுத்திகரிச்சுட்டு அவங்க பயன்படுத்தினது போக மத்ததை தான் ஏற்றுமதியே செய்யறாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த கோபால்ட் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட சீனா கிட்ட தான் இருக்கு. கோபால்ட்டோட விலை இன்னைக்கு சர்வதேச சந்தையில விருன்னு ஏறி நிக்குது. இப்போதைக்கு நிலவரப்படி ஒரு மெட்ரிக் டன் கோபால்ட்டோட விலை என்னன்னு கேட்டா இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 47 லட்சம் ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தோட ஒட்டுமொத்த கோபால்ட்டையும் சீனா ஏன் கட்டுப்படுத்த நினைக்குது அப்படின்னா அதுதான் இந்த உலகத்தோட எதிர்காலம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற நிலையை எட்டணும்னா நமக்கு டன் கணக்குல கோபால்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த அஃபினசி நிக்கிட்டின் மலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்தியா இன்னைக்கு போட்டியில முந்திக்க பாக்குது. இலங்கை போடுற முட்டுக்கட்ட சீனா செய்யற உளவு வேலைகள் எல்லாத்தையும் முறியடிச்சு கடலுக்கடியில 6000 மீட்டர் ஆழத்துக்கு போய் அங்க இருக்கிற கனிம வளங்களை துல்லியமா வரைபடம் போட்டு சாம்பிள் எடுத்துக்கிட்டு வரதான் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் மத்சயா 6000 அப்படிங்கிற நீர்மூழ்கி வாகனத்தை சென்னை எண்ணெய் ஓட்டியில தீவிரமா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட முதல் கட்ட சோதனைகள் எல்லாமே வெற்றிகரமா 2026ல முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா 6000 மீட்டர் ஆழத்துக்குள்ள போறதுக்கு மத்சயா 6000 தயாரா இருக்கு. விஷயம் என்னன்னா நமக்கெல்லாம் ஏதோ 10 அடி 12 அடி ஆழம் தான் தெரியும். அதுக்கு கீழே கடலுக்குள்ள போகணும்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நீங்க 6000 மீட்டர் ஆழம்னா அந்த 6000 மீட்டர் ஆழத்துக்கு மேல இருக்க தண்ணியோட அழுத்தம் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அந்த இடத்துல இருக்கும். சாதாரண மனிதர்களோ இல்ல சாதாரண உலோகத்துல செஞ்ச பொருட்களோ உள்ள போகவே முடியாது. அது மட்டும் இல்ல, 6000 மீட்டர் ஆழத்துல ஒரு துளி கூட சூரிய வெளிச்சம் இருக்காது, கும்மிருட்டா இருக்கும். அப்புறம் வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் கூட இருக்காது. ரொம்ப குளிர் நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நம்ம இந்தியாவோட பெருமை. மத்சயா 6000 களமிறங்க போகுது. நம்ம சென்னை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவன விஞ்ஞானிகள் இஸ்ரோ உதவியோட இந்த நீர்மூழ்கியை செதுக்கி இருக்காங்க. அந்த நீர்மூழ்கியோட இதயம் எதுன்னா உள்ள 3 விஞ்ஞானிகள் அமரக்கூடிய அந்த வட்ட வடிவ பெட்டகம் தான். இது சாதாரண இரும்பால செய்யப்படல, 80 மில்லிமீட்டர் தடிமன் உள்ள டைட்டானியம் அலாய் உலோகத்தால செஞ்சிருக்காங்க. விண்வெளி ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்துற அதே உலோகம். இது எவ்வளவு அதிகமான அழுத்தம் அப்படின்னாலும் அசால்ட்டா தாங்கும்னு சொல்றாங்க. ஆனா கடலுக்கடியில போற விஞ்ஞானிகளுக்கு இது ஏதோ சுற்றுப்பயணமோ இல்ல சொகுசு பயணமோ கிடையாது. அந்த வாகனத்தோட விட்டமே 2.1 மீட்டர் தான். அதுக்குள்ள விஞ்ஞானிகள் படுத்த நிலையிலோ இல்லைன்னா
உட்கார்ந்த நிலை, அதாவது தரையில உட்கார்ந்த மாதிரியோ தான் உள்ள போயாகணும். அங்க எந்த விதமான வசதிகளும் கிடையாது. அவசரத்துக்கு ஒரு கழிப்பறை இருக்கு, மற்றபடி கொஞ்சம் உலர் பழங்கள் வச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. இப்படிதான் அவங்க உள்ள போயிட்டு வந்தாகணும். இது கிட்டத்தட்ட உயிரை பணயம் வச்சு உள்ள போற மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பலை பார்க்க போன அமெரிக்காவோட டைட்டன் நீர்மூழ்கி கடலுக்குள்ள வெடிச்சு செதறினது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அது கார்பன் ஃபைபரால செய்யப்பட்டது. ஆனா நம்ம மத்ஸ்யா 6000 முழுக்க முழுக்க சர்வதேச தர சான்றிதழ் பெற்று டைட்டானியத்தால செய்யப்பட்டிருக்கு. சரி, இதையெல்லாம் தாண்டி ஏதாவது விபத்து ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் முன்னேற்பாடுகள் செஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வாகனத்துல மின்சாரம் தடைப்பட்டால் கூட இந்த 3 விஞ்ஞானிகளும் 4 நாட்கள் சுவாசிப்பதற்கு ஏற்ற ஆக்சிஜன் இதுல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சறதுக்கும் ஃபில்டர் வச்சிருக்காங்க. நீர்மூழ்கி கடலடி தரையில ஒருவேளை மாட்டிக்கிட்டா இன்ஜின் வேலை செய்யலன்னா கூட பயப்பட வேண்டாம். அதுக்கு அடியில இருக்கிற கனமான இரும்பு துண்டுகளை மெக்கானிக்கல் லீவர் மூலமா கழட்டி விட்டுடலாம். எடை குறைஞ்ச பிறகு எந்த பவரும் இல்லாமலேயே நீர்மூழ்கி தானா கடலோட மேல் மட்டத்துக்கு மிதந்து வந்துரும். இந்த மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கிய கடலுக்கு நடுவுல பாதுகாப்பா தூக்கிட்டு போக போறது நம்ம இந்தியாவோட பிரம்மாண்ட ஆய்வு கப்பலான ORV சாகர். இந்த கப்பலோட பின்பக்கம் இருக்கிற ராட்சத கிரேன் மூலமா 25 டன் எடை கொண்ட மத்ஸ்யாவை மெதுவா கடலுக்குள்ள இறக்கிடுவாங்க. உள்ள இருக்க விஞ்ஞானிகள் அங்க போய் என்ன தெரியுமா செய்ய போறாங்க? அந்த வாகனத்தை விட்டு வெளியில எல்லாம் வர முடியாது. உள்ள இருந்தே அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். 200 மில்லிமீட்டர் தடிமன் இருக்கிற அக்ரிலிக் ஜன்னல்கள் வழியா சக்தி வாய்ந்த LED விளக்குகளை எரிய விட்டு அந்த மாய மலையான அஃபினசி நிக்கிட்டின் பகுதியை பார்ப்பாங்க. நீர்மூழ்கிக்கு முன்னாடி இருக்கிற 2 மெக்கானிக்கல் ரொபோட்டிக் கைகளை உள்ள இருந்து ஜாய்ஸ்டிக் மூலமா இயக்கி அந்த மலை பாறைகள்ல இருக்கிற கோபால்ட் படிவங்களை உடைச்சு சாம்பிள் எடுப்பாங்க. சோனார் கருவிகள் மூலமா அந்த மலையோட எந்தெந்த பகுதியில எவ்வளவு அடர்த்தியா கோபால்ட் நிக்கல் புதைஞ்சிருக்குன்னு துல்லியமா மேப்பை ரெடி பண்ணுவாங்க. இப்ப இன்னொரு சந்தேகம் வரும், இப்படி ஒரு நீர்மூழ்கி வாகனம் உள்ள போச்சுன்னா எவ்வளவு சாம்பிள் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதிகபட்சம் 100 கிலோ தான். அப்படின்னா கீழே இருக்க ஒட்டுமொத்தமான இவ்வளவு கோபால்ட்டையும் எப்படி எடுக்கிறதுனா அதுக்கு தனி டெக்னாலஜி இருக்கு. இதுக்காகவே இந்தியா பிரம்மாண்டமான ஆழ்கடல் சுரங்க ஊர்தி தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கு. இது ஒரு பெரிய லாரி சைஸ்ல இருக்கிற ரோபோட்டிக் வாகனம். இத தாய் கப்பல்ல இருந்து கடலடி தரைக்கு இறக்கி விட்டுருவாங்க. இது அந்த மலைப்பாறைகள்ல இருக்கிற கோபால்ட் கவசங்களை ராட்சத கட்டர்கள் மூலமா அரைச்சு தூளாக்கும். உடைக்கப்பட்ட அந்த பாறை துகள்களை கடல் தண்ணியோட கலந்து ஒரு தடிமனான கூழா மாத்துவாங்க. கப்பல்ல இருந்து கடலடி வரைக்கும் நீள்ற 5 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பைப்லைன் வழியா ஹை பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி இந்த கனிம கூழ செங்குத்தா மேல் நோக்கி தாய் கப்பலுக்கு உறிஞ்சி எடுப்பாங்க. கப்பலுக்கு மேல வந்த பிறகு கனிமங்கள் தனியாவும் தண்ணி தனியாவும் பிரிக்கப்படும். இது வரைக்கும் சீனா கோபால்ட் மார்க்கெட்டை அவங்களோட வசம் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைக்க போகுது அப்படின்னு சீனா திரும்பவும் அங்க வந்து அதையும் எடுத்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்தியா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது சீனாவின் கைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்குது. பின்புறத்தில் இருந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு துணையா நிக்குது. ஆனா சீனா இலங்கையை தூண்டி விடுது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மிகப்பெரிய பிரச்சனை, சுற்றுச்சூழல் பாதிப்பு. கடலுக்கு அடியில போய் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மலையை சுரண்டி அதை உள்ளேயே அரைச்சு தேவையில்லாத நீரை திரும்பவும் கடல்ல கொட்டினா அந்த இடமே ஒரு குழம்பின குட்டை மாதிரி அந்த கடல் பகுதியோட தெளிவு அப்படிங்கிறது போயிடும். அது சேரும் சகதியுமா மாறிடும். அப்படின்னா கடல் வாழ் உயிரினங்களோட நிலை என்ன அப்படின்னு பல சுற்றுச்சூழல் பாதிப்புகளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில எந்த நாடுகளும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி கோபால்ட் தான் உலகத்தின் எதிர்காலமா இருக்க போகுது. வர்ற 2027க்குள்ள 3 இந்திய விஞ்ஞானிகளோட இந்த மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறது கடலுக்குள்ள போக போகுது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், ஜப்பானுக்கு பிறகு ஆழ்கடலுக்கு மனிதர்களை அனுப்பின உலகின் 6வது நாடா இந்தியா மாறப்போகுது. நம்ம என்னதான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் நீல தங்கமான கோபால்ட் அப்படின்னு வரும்போது எந்த நாட்டுக்கு அது சொந்தமாக போகுது அப்படின்ற போட்டி தான் நடக்க போகுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்தியா தொழில்நுட்ப ரீதியா இதை எடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் கொஞ்சமாவது கருத்தில் கொள்ளப்படும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்